Nemathi Property Management. Contact 766700 Fourth State தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது Fourth State தமிழ் ஊடகத்தினுடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா PM ஸ்ரீ பள்ளிகளை வருகின்ற 2024-2025 கல்வி ஆண்டிலேயே வந்து துவங்குவதற்கான இசைவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக நடுவண் அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்த ஒரு கருத்து ஒரு பக்கம், எதிர்ப்புகள் தொடர்ந்து வலுத்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளின் கருத்துக்கள் ஒரு பக்கம், இப்படின்னு மூன்று முனைகளில் இருந்தும் மூன்று விதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, செய்தியின் பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்த நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிகளை பயன்படுத்தி உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத வந்து அதற்கான வரைவை வெளியிட்ட போதே தமிழ்நாடு முழுவதும் பாஜகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதற்காக பதிலீடு செய்யக்கூடிய விதமாக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு SEP, அதாவது மாநிலத்திற்கென்று ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்க போகிறோம், மாநிலத்துக்கென்று தனித்த ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் மாநில கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு போட்டாங்க. அந்த குழுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் தான் மரியாதைக்குரிய பேராசிரியர் திரு ஜவஹர்நேசன் அவர்கள். ஜவஹர்நேசன் ஐயா அவர்கள் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த குழுவிலிருந்து வெளியேறினார். அவர் வெளியேறும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சைகள் வந்து வெளியில் வந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த குழு புதிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கக்கூடிய மனநிலை இயங்குகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்பியிருந்தாங்க அவருடைய விலகலை தொடர்ந்து. அதன் காரணமாகத்தான் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவஹர்நேசன் வெளியேறியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வந்து வெளியாச்சு. அதன் பிறகு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதில் வந்து தன்னை அவமரியாதை செய்யக்கூடிய விதமாக நடந்துக்கிட்டாங்க மரியாதைக்குரிய திரு உதயச்சந்திரன் IAS அவர்கள் அப்படிங்கிறத குறித்தும் வந்து பேசியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறது. எதற்காக இது நம்ம இந்த புதிய கல்விக் கொள்கை மற்றும் அது தொடர்பாக மாநில அரசு போடப்பட்ட குழுவை குறித்து பேசுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கு PM ஸ்ரீ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, இந்த PM ஸ்ரீ பள்ளிகள், PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் நர்ச்சரிங் வெல் ரவுண்டட் இண்டிவிஜுவல்ஸ் எக்யூப்டு வித் 21st century ஸ்கில்ஸ். ஸோ இந்த PM ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, சூழலியலுக்கு உகந்தவாறு ஒவ்வொரு பள்ளியும் எப்படிலாம் வந்து மேம்பாடு அடைய செய்யலாம், எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை சரி செய்யலாம், இதற்காக PM ஸ்ரீ பள்ளிகள் அப்படிங்கிற பேரில் உருவாக்கி 20 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவாங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தினுடைய தரத்தையும் உயர்த்துவதற்கு தான் நடுவண் அரசு பல விதமான உதவிகளை செய்ய போகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் இதற்குள்ள பல உள்ளீடுகள் வேலைகளை வந்து நடுவண் அரசு செய்யும், பாஜக குறிப்பாக செய்வாங்க. இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேவையில்லாத ஒரு விஷயம். மாநிலத்திற்கென்று தனித்த கல்விக் கொள்கை இருக்கிறது. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏற்ற வகையில் கல்வி சூழல் அப்படிங்கிறது மாறுபடுகிறது. ஒரே நாடு ஒரே கல்வி, ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே கட்சி, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அனைத்தையும் ஒருமுக பார்வையோடு பார்க்கக்கூடிய விஷயத்தை கல்வியிலையும் புகுத்தினாங்க அப்படின்னா அதை நாங்கள் மிக கடுமையாக எதிர்ப்போம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் தொடர்ந்து நிறுத்தவனுமே இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை வரைவையே, புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை முழுமையாக எதிர்க்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் PM ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மட்டும் தமிழ்நாடு அரசு இந்த கல்வி ஆண்டிலேயே 2024-2025 கல்வி ஆண்டிலேயே அமல்படுத்துவதற்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு செய்தி அறிக்கை நடுவண் அரசு கொடுத்துருக்குறாங்க. அது என்னங்கிறத அவங்க படித்து காட்டுறேன். மத்திய கல்வி அமைச்சகம், நீங்கள் இப்போது ஸ்க்ரீன்ஷாட்லேயே பார்ப்பீங்க, மத்திய கல்வி அமைச்சகம் தனது X தளத்தில் என்ன பதிவிட்டிருக்கிறாங்கன்னா, PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த இந்திய அரசினுடைய கல்வி அமைச்சகத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கிறாங்க. அடுத்த கல்வியாண்டு 2024-2025லேயே இந்த விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாநில அரசால் கையெழுத்து போடப்பட போகுது. தமிழ்நாடு அரசுக்கும் இந்திய அரசினுடைய கல்வி அமைச்சகத்துக்கும் இடையிலான இந்த கூட்டு வலுவான மத்திய மாநில உறவுகளை குறிக்கிறது. கல்வி ரீதியிலான கூட்டு தமிழ்நாட்டு மாணவர்களுடைய முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுவதால் இந்த முயற்சியை நாங்கள் முழுமனதோடு வரவேற்கிறோம்னு போட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் has taken an important decision to sign an MOU with Ministry of Education, Government of India to implement PM ஸ்ரீ scheme. PM ஸ்ரீ are NEP 2020 example schools அப்படின்னு சொல்லி விவரமாக வந்து எழுதியிருக்கிறாங்க. மார்ச் 15, 2024 இரவு 8:38 மணிக்கு போடப்பட்ட ட்வீட் அது. ஸோ இந்த ட்வீட்டை பார்த்த பிறகு எனக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா,
புதிய கல்விக் கொள்கையை தமிழ் அரசு எதிர்க்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு அங்கமாக திகழக்கூடிய பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை மட்டும் தமிழ்நாடு அரசு எப்படி அமல்படுத்துவாங்க? அப்போ திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசிற்கு புதிய கல்விக் கொள்கையில் இரட்டை நிலைப்பாடு இருக்கிறதா? அவங்களுடைய உண்மையான முடிவு தான் என்ன? ஆதரிக்கிறாங்களா, எதிர்க்கிறாங்களா, வரவேற்கிறாங்களா, ஒதுக்குறாங்களா அப்படிங்கிறத சொல்லணும்னு சொல்லி கடுமையான எதிர்ப்புகள் எழுந்துக்கிட்டு இருக்கு. இது பிஎம் ஸ்ரீல என்ன இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையோடு கூடிய பள்ளி கல்வி திட்டத்தை அமல்படுத்துவது தான், புதிய கல்வி திட்டத்தை அமல்படுத்துவது தான் இந்த பிஎம் ஸ்ரீயினுடைய அடிப்படை கூறுகளில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுக்க சுமார் 17,500 பள்ளிகளை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. 14,500 ஸ்கூலு. ஸோ அதெல்லாம் முன்மாதிரி பள்ளியை எக்ஸாம்பிளர் ஸ்கூல்ஸாக வந்து தரம் உயர்த்துவாங்க. சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாதிரி இருக்கும், நல்ல கல்வி இருக்கும், பாதுகாப்பான சூழல் இருக்கும், நல்ல கற்றல் அனுபவங்களை கொடுப்பாங்க, இப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இதை வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, ஒடிசா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் மிக கடுமையாக எதிர்த்து கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அரசுமே அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது தமிழ்நாடு அரசு இசைவு தெரிவித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை மத்திய கல்வி அமைச்சகம் தான் தங்களுடைய பதிவில் ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறாங்க. மிக குறிப்பாக அந்த மத்திய கல்வி அமைச்சகத்தினுடைய ட்விட்டர் பதிவில் யாருடைய செய்தியோடு போட்டிருக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த செய்தியை யார் போட்டிருக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, மத்திய கல்வித்துறை செயலாளர் சஞ்சய்குமார் ஐஏஎஸ்க்கு எழுதின கடிதமும் அதில் இணைக்கப்பட்டிருக்குது. அந்த கடிதத்தில் மரியாதைக்குரிய சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு கல்வித்துறையில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை திட்டத்தை அமல்படுத்துறதுல புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுல மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இதற்காக பள்ளி கல்வித்துறை செயலர் தலைமையில் மாநில அளவில் ஒரு குழு போட்டிருக்கிறோம். அந்த குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் 2024-2025 கல்வியாண்டு துவங்குவதற்கு முன்பாகவே இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை அமல்படுத்துவதற்கான விஷயத்தை தொட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ சிவதாஸ் மீனா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர், அவருடைய கையெழுத்தோட அவருடைய லெட்டர் பேடில் தான் ஒரு கடிதமும் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதுவும் வந்து அதோட அந்த ட்விட்டரில் இணைச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது தமிழ்நாடு அரசு ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த விஷயத்தை வரவேற்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு பதிவு போட்டிருந்தார். ரொம்ப சிறப்புங்க, ரொம்ப அருமையான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறீங்க, இந்தியாவினுடைய புதிய கல்விக் கொள்கையினுடைய இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு இதை வரவேற்று போட்டிருக்கிறத நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு பார்க்குறேன், இதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு இதை வரவேற்று பேசியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஊடாகவே சில விஷயங்களையும் வந்து அவர் எடுத்துரைச்சு பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையினுடைய கூறுகளைத்தான் வெவ்வேறு பெயர்களில் தமிழ்நாடு அரசு அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு கூறு தான். அது மட்டும் இல்லாமல் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறதும் மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதைத்தான் பெயர் மாற்றம் செய்து திமுக அமல்படுத்திக்கிட்டு அவர்களுடைய திட்டத்தை போல ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு பேசியிருக்கிறாரு. கல்வியாளர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சியினர் மத்தியிலேயே இது ஒரு பேசுபொருள் உருவாக்கி இருக்கிறது. இது தொடர்பாக திரு சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, மோடி அரசால் எதேச்சதிகார போக்கோடு உருவாக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றென கூறி புதிதாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க போடப்பட்ட குழு என்ன ஆனது, அந்த குழுவினுடைய விவரங்கள் என்ன அப்படிங்கிற இதில் வந்து ஒரு டீட்டெயில்டாக சில கொஸ்டின்ஸை கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய புதிய கல்விக் கொள்கையான ஸ்ரீபள்ளி திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி மாநில கல்வியை காவிமயமாக்குவதுதான் திராவிட மாடலா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருக்கிறாரு. இந்த முடிவு கரணத்துக்குரியது அப்படிங்கிற ஒரு பதிவும் வந்து போட்டிருக்கிறாரு. இவர் மட்டும் இல்லாது முக்கியமான கல்வியாளர்கள், கல்வி செயற்பாட்டாளர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியையும் ஒரு ஆச்சரியத்தையும் உருவாக்கி இருக்கிறது. என்னப்பா இவங்க இப்படி பண்ண மாட்டாங்களே, இவங்க எப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க, பிஎம் ஸ்ரீ இவங்க எப்படி வந்து இதை அமல்படுத்துவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, இவங்க அதை எதிர்த்து தானே வந்து மாநில கல்விக் கொள்கைக்கான ஒரு குழு போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் மீட்டில் இருக்கும்போது, இங்கே பாருங்கள், எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கொள்கையில் நாங்கள் ரொம்ப உறுதியாக தெளிவாக இருக்கிறோம். புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்காக தான் நாங்கள் எஸ்சிபி போட்டிருக்கிறோம், ஸ்டேட் எஜுகேஷனல் பாலிசியை உருவாக்குவதற்காக ஒரு குழுவை போட்டிருக்கிறோம்.
அந்த குழு வந்து ஒரு திட்டத்தை உருவாக்கும். அதற்கு முன்னாடி இந்த பிஎம்ஸ்டியை பற்றி ஒரு குழுவை போட்டுக்கோம் இல்லையா, அந்த குழு அளிக்கக்கூடிய பரிந்துரை அடிப்படையில் தான் இதை அமல்படுத்துறத குறித்த முடிவே எடுக்க போகிறோம். உடனே அமல்படுத்தணும்னு சொல்லக்கூடாது. நாங்கள் ஒரு குழுவினுடைய பரிந்துரையெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த குழு பரிந்துரைச்சது அப்படின்னா தான் மேற்கொண்டு முடிவுகளை எடுப்போம் அப்படின்னு மழுப்பலான பதில தான் சொல்லியிருக்கிறாரு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அப்படின்னா பிஎம்ஸ்டி போலவே மற்ற நல்ல விஷயங்கள்லாம் வந்து புதிய கல்விக் கொள்கையில் இருக்குதுங்க, அதான் நாங்கள் எடுத்து அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு அமைச்சர் சொல்ல வராரா அப்படின்னு கேட்குறாங்க திமுகவை ஆதரித்து கொண்டிருந்த பல கல்வி செயற்பாட்டாளர்கள். ஏன்னா மும்மொழி கொள்கை உட்பட தொழிற்கல்வியோடு இணைந்த கல்வி அப்படின்னு குலக்கல்வி திட்டத்தினுடைய ஒரு மாற்று வடிவமாகத்தான் இந்த புதிய கல்விக் கொள்கை இருக்கு அப்படின்னு மிக டீடைல்டான அறிக்கைகளையும் கொடுத்தவங்க தான் திமுகவினர் மற்றும் கல்வி செயற்பாட்டாளர்கள். ஆனால் அவர்களே இன்றைக்கு திமுக காரங்களே இப்படி வந்து இதை ஆதரிச்சும் அதற்கு ஒரு நல்ல கூறுகள் எடுத்துலான்னு சொல்றாங்களே, இது ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறையினுடைய இந்த வெளிப்பாடு இருக்கிறது. அப்படின்னா இதில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை நிலைப்பாடு என்ன, தமிழ்நாடு அரசு நிலைப்பாடு என்ன, புதிய கல்விக் கொள்கையை தான் வெவ்வேறு பெயர்களில் நீங்கள் அமல்படுத்துறீங்கன்னா திரு அண்ணாமலை சொல்கிறாரு, அதற்கு இவங்களுடைய பதிலடி என்ன அப்படிங்கிறதெல்லாம் திமுகவினரும் திமுகவில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அரசும் இதில் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அவர் தமிழ்நாட்டினுடைய மாநில பாஜக தலைவர் ஒருத்தர் வந்து உங்களை எதிர்த்து இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நீங்கள் வந்து எங்களோட காப்பீடு பண்ணுறீங்கன்னு சொல்கிறாருன்னா அதை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு, அதற்கு மறுபதில் தர வேண்டிய ஒரு பொறுப்பு உண்மையிலேயே தமிழக அரசு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லைன்னா உண்மை சரிபார்ப்பு குழுவோ மற்ற குழுவினரோ கூட அதற்கு ஒரு பதில்களை வந்து கொடுக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற சம்பவமாக இருக்கிறது. ஒரு பக்கம் திமுக அரசு அதை எதிர்க்கிறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் பிஎம்ஸ்டியில் துறை ரீதியாக அந்த குழுவினர் சொன்ன பிறகு முடிவெடுப்போன்னு சொல்கிறாங்க. கல்வியாளர்கள் எதிர்க்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறாங்க, பாஜக திமுக செயல்பட்ட பார்த்து வரவேற்கிறாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம் மேற்கொண்டு இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எப்படிப்பட்ட முடிவு எடுக்கப் போகிறது என்று. நன்றி. மற்றும் ஒரு தலைமை சந்திக்கிறேன். வணக்கம்.